முறை வரும்போது கேட்டனா அது சொல்றேன். ரூபா நோட்ல ஒரு நல்ல செய்தி இருக்குன்னு சொல்றேன். யாராவது சொன்னீங்கன்னா கொடுத்துறேன். இந்த பக்கத்துல காந்தியடிகள், அப்புறம் வேற இந்த பக்கத்துல 100 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, எல்லா மொழியும் இருக்கு. அப்புறம் இது நம்பர், அப்புறம் வேற கவர்மெண்ட் சீல். வெரி குட். இன்னும் கிட்ட வந்துட்டேன். நான் பாதி கேஷி கொடுக்க முடியாது. ப்ளூ கலர் இருக்கு. வெரி குட். அப்பா பார்க்கவே இல்லை என்னமா கரெக்டா சொல்லுச்சு. நடுவுக்கு அதான் அக்கா சொல்லிட்டாங்கல்ல, அதான் சொல்லிட்டாங்கல்ல, சொன்னதே சொன்னா டெல்லி கோட்டை. வெரி குட். இன்னும் கிட்ட வந்துட்டீங்க. அனிமல்ஸ், அப்புறம் அனிமல்ஸ், அப்புறம் நம்பர் சொல்லிட்டாலே நான் கொடுத்துருவேன். கரெக்டா சொன்னீங்கன்னா 500 ரூபாய். 18 மொழி. அப்புறம் இந்தியன் பார்லிமெண்ட். அப்புறம் காந்தி சிரிக்கிறாரு. அப்புறம் 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 யாரும் சொல்லலையே. நாங்க எடுக்க மாட்டோமா சின்னம். கிட்ட வந்துட்டியே. சிங்கம். வெரி குட். இன்னும் கிட்ட வந்துட்டேன். அப்புறம் சிங்கம் வந்துட்டா. சிங்கம் இன்னும் கிட்ட வந்தா நான் தந்துருவேன். கிட்ட வந்தா தந்துருவேன். என்னப்பா பாட்டு 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 ரூபா நோட்டை. ரூபா நோட்டை இந்த பக்கத்துல இருக்கு. அதான் இந்த பக்கத்துல கிடையாது. ஒரு நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ், ஒரு குட் நியூஸ் சொல்றேன். யாரோ சொல்லுங்க. முடிக்க போறேன். நீங்க சொல்லினா முடிச்சுட்டு போயிட்டுதான். 100 நான் வசந்தாங்க. அது எல்லாரும் தெரியுமா? நமக்கு தெரியும், எல்லாரும் தெரியுமா? காந்தி உள்ள இருப்பாரு. கிட்ட வந்துட்டாரு. அவரும் கிட்ட வந்துட்டாரு. காந்தி உள்ள இருப்பாரு. கண்ணு தெரிய மாட்டாரு. கரெக்ட். என்னப்பா இன்னொரு காந்தி அண்ணன் சொல்றாரு. அண்ணன் சொல்றாருல்ல, இந்த சைடு தான், இந்த சைடு கிடையாது. இந்த ரூபா நோட்டை நானே சொல்லிடுறேன். இந்த ரூபா நோட்டை கண்ணை மூடிட்டு அதை 100 ரூபாய் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கண்ணு தெரியாதவங்க டக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கோல்ஸ் தப்பு, கோல்ஸ் தப்பு. வேற வேற யாராவது சொல்லுங்க. அச்சி இருக்கு. எந்த அச்சி சொல்லு. இவகிட்ட வந்தா நீ கிட்ட வர. அந்த சீரியல் நம்பர். சீரியல் நம்பர் அதான் இல்ல. சிங்கம் கிட்ட வரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. 100 ரூபாய் தெரியாது உங்களுக்கு. அந்த 100 ரூபாய் ஒரு அச்சி இருக்கும். 100 ரூபாய் அச்சி கிடையாது. சொல்லு. 100 ரூபாய் நம்பர் 20 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்கு. இதுக்கு சொல்லல சொல்லிட்ட கையை லைன் இல்ல. நம்பர் இல்ல. நம்பர் இல்ல. நடுவுல போறத சொல்லிட்டாங்க முன்னாடி. இல்ல தடவி பாரு. கிட்ட வர. கிட்ட வர. அது எது தடவி பாரு. ஆட எல்லா நோட்டும் ஒரே மாதிரி இருக்குது. 200 ரூபாய் நோட்டு ஒரே மாதிரி இருக்குது. 100 ரூபாய் நோட்டு ஒரே மாதிரி இருக்குது. 50 ரூபாய் நோட்டு ஒரே. என்னமா நீங்க கிட்ட வந்தவங்க 2 பேர். அவங்க 2 பேர் பார்ப்பதியா கொடுத்தலாமா? சிங்கம்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னீங்க? காந்தி தெரியுமா? காந்தி தெரியுமாடா சொன்னாரு அவர். காந்தி இல்ல. சிங்கம். சிங்கத்துக்கு அப்ப இந்த மாதிரி தான் 50 ரூபாய். இன்னொருத்தர் யார்கிட்ட வந்தது? நீ யார்கிட்ட வந்தது? எது சொன்னது? சிங்கம் அப்படினாங்க. சிங்கத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு?
தடவி பார்த்தா யார் சொன்னது? தடவி பார்த்தா நீ ஒரு ரெண்டு பேருக்கும் உங்களுக்கும் இந்த தடவி பார்த்தானா சிங்கம் இருக்குல்ல, சிங்கத்துக்கு மேல ஒரு முக்கோணம் இருக்கா, முக்கோணம் இருக்கா, அந்த தடவை விட சொல்லுவாங்க டாக்டர் இது 100 ரூபாய், இது 50 ரூபாய், இது 200 ரூபாய், இது 500 ரூபாய், இது 2000 ரூபாய் அழகா சொல்லுவாங்க. கண் தெரியாதவங்களுக்கு அரசாங்கமே ரூபாய் நோட்டு நல்ல செய்தி தர முடியும் என்றால் இந்த வேதாந்தில அநேக நல்ல செய்தி உண்டா இல்லையா? அதுல ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி அல்பம் மேக மாறி மந்தமும் இருக்கிறது வெளிச்சத்தை வாசமாக இருக்கிறவரும் ஒருவரும் கண்ணீராகவும் காணக்கூடாதவும் மற்றவர்களும் மற்றவருமாக இல்லாட்டினார் சாரணின் ரோஜாவை படைப்பவர்கள் எங்கள் மக்களின் இடைப்பட்டியை தோற்றிருக்க மாட்டேன். இந்த அருமையான நாளிலே மாலை வேளையிலே அருமையான சபையை நிலைத்திருக்கிறே சொத்துக்கள் தரித்திருக்கும் சபை, நிலைத்திருக்கும் சபை, ஆசீர்வதிக்கும் சபையாக நீ மாற்றிருக்கிறே சொத்திருக்க மாட்டேன். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொள்கிறோம் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமா ரெண்டு பேரும் வாங்க வாங்கம்மா. ரெண்டு பேருக்கு பைபிள்ல முதல் ஆசீர்வாதம், பைபிள்ல முதல் ஆசீர்வாதம், பைபிள்ல முதல் ஆசீர்வாதம் வசனம் வாசிக்கணும், சும்மா சொல்லுங்க. பைபிள்ல முதல் ஆசீர்வாதம் எது? ஏதேன் தோட்டம். என்ன ஆசீர்வாதம்? பல்கி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள். பெரிய ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் பண்ணாம இருக்கிற 28ஆம் மாசம் இந்த அருமையான நாள்ல 36வது ஆண்டிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பல்கி பெருகுங்கள். இந்த சபை பல்கி பெருகணும். 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 1, இந்த சபை நிலைத்திருக்கும் சபை. இந்த இடத்துல 31 ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் சபையா இருக்கிறது. 13 வாசிக்கிறோம். நிலைத்திருப்பீர்கள் இல்லையா? இந்த சபை நிலைத்திருக்கும் சபை. 2வது காரியம் இது பெரிதாக்கும் சபை. பெரிதாக்கும் சபை. யாபேஸ் ஜெபத்துல என்ன சொல்றாங்க? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. முதல்ல என்ன பண்ணும் ஆண்டவர்ல ஆசீர்வதிக்கு சபைக்கு வரும்போது என்ன சொல்ற? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களை என்னை ஆசீர்வதித்தாங்க. முதல்ல தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய கணவனே, என்னுடைய மனைவியே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி சபையை பெரிதாக்குகிற ஆண்டவர். 3வது தரித்திருக்கும் சபை. புரிந்து பாருங்க, தரித்திருக்கும் சபை. 2வது 42ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:42 கடைசியா முடிக்க போறேன். அவ்வளவுதான். அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விட்டதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த சபை எப்படிப்பட்ட சபையா? தரித்திருக்கும் சபை. 3 காரியத்தை மறக்காதீங்க. என்ன சொல்றது? முதல்ல என்ன சபை? நிலைத்திருக்கும் சபை. 2வது பெரிதாக்கும் சபை. 3வது தரித்திருக்கும் சபை. நிலைத்திருக்கும் சபை, பெரிதாக்கும் சபை, தரித்திருக்கும் சபை. இந்த சபை உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாகிறார். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, நம்ம சர்ச்சுக்கு எவ்வளவு நாள் வருமா? நம்ம ஆயுள் எவ்வளவு? ஆயுஷ் எவ்வளவு நாள்? நம்ம ஆயுஷ் 70 ஐயா போயிட்டு இருக்குமே. பிஷப் ஐயா வந்து 75 வயசு ஆச்சு. 1000 வருஷம் இந்தியாவில் கிட்ட வரீங்க. 80. வேற யாராவது இன்னும் கரெக்டா சொல்லுங்க. 90 இல்ல, இந்தியாவில தம்பி 70 சொன்னாரு, அம்மா 80னாங்க. 120 இந்தியாவில கிடையாது. இந்தியாவில ஆவரேஜே கிடையாது. 95 கிடையாது. தம்பி கிட்ட வந்தாரு. 72. இந்தியால நம்முடைய ஆயுள் வந்து 72. 72 வருஷம் தான். எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போறது தெரியுமா? எத்தனை வருஷம் யாராவது சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 72 வருஷம் நான் உயிரோட இருந்தா ஆண்டவருக்கு எவ்வளவு நாள் செலவழிக்கிறேன்? எத்தனை வருஷம்? ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, நம்ம 72 வருஷம் உயிரோட இருந்தா 18 வருஷம் தூங்கியே கழிக்கிறோமா? 25 வருஷம் வேலைக்கு போயே கழிக்கிறோமா? 10 வருஷம் மேக்கப் பண்ணியே கழிக்கிறோமா?
8 வருஷம் கல்யாணம் நடத்தி கழிக்கிறோமா? 5 வருஷம் படிச்சே கழிக்கிறோமா? 4 வருஷம் செல்போனை நோண்டியே கழிக்கிறோமா? 3 வருஷம் டிவியை பார்த்தா கழிக்கிறோமா? 2 வருஷம் நம்ம குடும்பத்துக்காக செலவழிக்கிறோமா? மீதி இருக்க ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் ஆண்டவருக்கு செலவழிக்கிறோமா? ஒரு வருஷத்தை செலவழிச்சவே ஆண்டவர் 70 வருஷம் தரானா, 70 வருஷத்தை ஆண்டவருக்கு செலவழிச்சா அவர் கோடி கோடியாக ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே நாள்ல என்ன சபை? இந்த சபை நிலைத்திருக்கும் சபை, பெரிதாக்கும் சபை, அருமையான தரித்திருக்கும் சபை. இந்த நாள்ல நம்ம எல்லா நேரம் சந்தோஷமா இருக்கும். பிரச்சனையே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது. எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனையே வராது. பயப்படுவாங்க. ரயில்வே தண்டவாளத்தை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி ஒருத்தன் தண்டவாளத்தார நின்று ஒருத்தனை கேட்டான், ஏன்டா அப்படிங்கிற அதுக்கு சொன்னா ஐ எக்ஸஸ் போயிடுச்சா, போயிடுச்சு. நெல்லை எக்ஸஸ் போயிடுச்சா, போயிடுச்சு. கிராண்ட் எக்ஸஸ் போயிடுச்சா, போயிடுச்சு. நீ எங்க போனோம்? அவன் சொன்னா இந்த தண்டவாளத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம். ரொம்ப பேர் அப்படிதான் பயந்து இருக்கிறோம். வராத காரியங்கள் குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கார். இந்த கடுமையான நாள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கார். இன்னைக்கு காலையில ஐயாவும் நானும் பிஷப்பும் ஒரு பெரிய இடத்துல பதிவு பண்ண கொடுத்தாங்க. அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதம். அங்க ஒரு பையன் வந்தான் என்கிட்ட, அங்க ஒரு பையன் வந்தான். அங்கிள் நீங்க டாக்டர் தானே, எனக்கு கருத்து சொல்லுங்க அப்படின்னா. சொல்றேன் பாரு, அவனுக்கு பயங்கர குண்டு, எவ்வளோ வெயிட் இருக்குது அங்கிள், 92 கிலோ. என்னத்துக்கு மருந்து வேணும்னு அப்படின்னா, அங்கிள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறது போட்டோ கொடுக்கும்போது நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன்றாங்க, நான் ஒல்லியா. அப்போ நான் சொன்னேன், காலையில 2 சப்பாத்தி 1 டம்ளர் பால், மதியானம் 2 சப்பாத்தி 1 டம்ளர் பால், நைட்டு 2 சப்பாத்தி 1 டம்ளர் பால். இதை சாப்பிட்டு உனக்கு உடம்பு கொஞ்சம் நான் மருந்து தரேன். அதுக்கு அவன் சொன்னா, என்கிட்ட கேட்கிறான் அவன், அங்கிள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்டு பின்னாடியா? அப்ப அவர் சாப்பிடுறது எப்படி சாப்பிடாரு பாருங்க. நம்ம நிலையில இந்த நாள்ல நிலைத்திருக்கும் சபை என்ன சபைமா? சபை. சபை 31 ஆண்டுகள் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே குழப்பிக்கவே கூடாது. நான் ஜெர்மனி போயிருந்தேன். ஜெர்மனில ஒரு பாஸ்டர் வீட்டுல தங்கியிருந்தேன். பாஸ்டர் என்ன பண்ணாரு, வெளியே போகும்போது டார்லிங் நான் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே அந்த உடனே அவரை வந்து பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு வந்தாரு. வந்த உடனே இவரை போய் பார்த்து கை வந்து ஐ லவ் யூ. நானும் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போன பாஸ்டர் என் கையை வச்சு ஐ லவ் யூ அப்படின்னு சர்ச்சு ஜனங்களா என்னை பார்த்து கையை வச்சு ஐ லவ் யூ. ரொம்ப சந்தோஷம். இந்தியாவுக்கு வந்தேன், ஏர்போர்ட்ல இறங்கினேன், வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே என் பேர் உஷா. அவளை பார்த்து உஷா அப்படின்னு பார்த்துட்டு நான் கிளம்புறேன், வெளியே ஒரு மீட்டிங் கிளம்புறேன். உஷா ஐ லவ் யூ அப்படின்னு. அவ ஓன் அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்க மாறிட்டீங்க, நீங்க ஜெர்மனி போய் வந்து மாறிட்டீங்க. ஐயோ இந்த மாதிரி சொல்லவே இல்லையே. என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ. ஆனா நம்ம பல நேரத்துல குழப்பிக்கிறோம். குழப்பிக்காதீங்க. இந்த நாட்டில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன சபை இது? என்ன சபை? நிலைத்திருக்கும் சபை, பெரிதாக்கும் சபை, தரித்திருக்கும் சபை. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அஞ்ஞானத்திலும் அப்பம் விடுதலும் ஜெபப்படுத்தலும் உறுதியாய் தரித்திருந்தார். கண்களை முழுவதும் தலையிட்டார். எங்களை நேசித்தீர்களா? நான் வரேன். இந்த அருமையான மாலை வேளையிலே எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென்.